அன்பு நேயர்களே, ஒரு திடீர் அவசர செய்தி ஒன்று உங்களுக்கு நாங்கள் அவசரமாக தருகின்றோம். பாகிஸ்தானுடன் சவுதி அரேபியா திடீர் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது ரியாதுல. அது எங்க பாகிஸ்தானில அவங்களோட எம்பேசில இன்று மாலை. இது ஒரு உலகத்துல பரபரப்பு செய்தி. நீங்க எவ்வளவு தூரம் பாக்குறீங்க நான் அறியேன். இது உலகத்தில் ஒரு பரபரப்பு செய்தி. ஒரு இறுக்கமான நேரத்தில பாகிஸ்தானுடன் சவுதி அரேபியா திடீரென்று பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று செய்திருக்கின்றது. இது மிகப்பெரிய இஷ்யூ. இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் நாடு. இப்பொழுது இது இஸ்ரேல் கொஞ்சம் பயந்து இருக்கிறான். ஏனென்றால் அது அணுகுண்டு நாடு. பாகிஸ்தான் ஒரு அணுகுண்டு நாடு. அந்த அணுகுண்டு நாட்டுடன் அணுகுண்டு உட்பட எல்லாமே சேர்ந்த ஒரு ஒப்பந்தம். பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ன எல்லாம் சேர்ந்துதான் அதை வெளிப்படையாகவும் இந்த அவங்களோட சவுதி அரேபியா ஒரு ஆபீசர் சொல்லி இருக்கின்றார். அப்ப இது பாகிஸ்தானிய பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷரீப் அண்ட் சவுதி அரேபியார கிரவுண்ட் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் எம்பேசி இன் ரியாத்ல, அவங்களோட ரியாத்ல இன்று சவுதி அரேபியா ரியாத்ல ஆன் தி டே அவங்க சைன் பண்ணிக்கிறாங்க மியூச்சுவல் டிஃபென்ஸ். ஒரு அவங்க ரெண்டு நாடும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ரியாதுல உள்ள பாகிஸ்தான் தூதரகத்துல உத்தியோகபூர்வமாக பாகிஸ்தான் கராச்சியிலிருந்து கராச்சி நாம தெரியல சரியா, அவர் பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷரீப் போய் சென்று இரண்டு பேரும் இணைந்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்திருப்பதானது இஸ்ரேலுக்கு ஒரு பலத்த அடியாக பார்க்கப்படுகின்றது இன்று ஐரோப்பிய தேசங்களில். சவுதி அரேபியாவும் அணு ஆயுதம் ஏந்திய பாகிஸ்தானும் புதன்கிழமை பிற்பகுதியில் ஒரு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இது கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களில் பிராந்தியத்தில் ராஜதந்திர கணக்கீட்டை உயர்த்திய ஒரு வாரத்துக்கு பிறகு பல தசாப்தங்களாக நீடிக்கும் பாதுகாப்பு கூட்டாண்மையை கணிசமாக வலுப்படுத்துகிறது. இதுவரைக்கும் அவங்க ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யல சவுதி கூட. அவங்க அமெரிக்காவை கூட பயணிச்சாங்க. யாரு? சவுதி அரேபியா பாகிஸ்தானி கூட அவங்க செஞ்சில்ல. இப்போ இந்த கட்டார்ல கை வச்சுட்டு போறவோ அவங்க நம்பிக்கைக்குரிய ஆட்களும் இல்ல, நம்பிக்கைக்குரிய நாடும் இல்லைன்னு இப்ப உலகம் எல்லாம் புரிஞ்சுட்டு யூதன் அவன் அப்படித்தான் நிப்பான். உங்களுக்கு வேணுண்டி வளைகுடா நாடுகள் பாதுகாப்பு உத்தரவாதமாக அமெரிக்காவின் நம்பகத்தன்மை குறித்து அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதால் மேம்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்த உறவுகள் வந்துள்ளன. இது இறைவன் செயல்தான். எப்பொழுதும் அமெரிக்காவுக்கு பின்னால பாதுகாப்பு குறித்து அமெரிக்காவே நம்பியிருந்த உங்களுக்கு பாகிஸ்தான் கிட்ட போய் அடிபணிய வேண்டிய ஒரு தேவையும் இறைவன் உங்களை விட்டுருக்காண்டா. அதுவும் நல்ல விடயம் தான். பாகிஸ்தான் இப்போது சவுதி அரேபியாவிற்கு அணு ஆயுத குடையை வழங்க கடமைப்பட்டுள்ளதா என்று கேட்டதற்கு ஒரு மூத்த சவுதி அதிகாரி இது அனைத்து ராணுவ வழிகளையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான தற்காப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் சொல்றார். இது எப்படி இருக்குது? அங்க உள்ள ஒரு தளபதி சொல்றார் இது அனைத்து என்ன சொல்றாரு, அனைத்து பாதுகாப்பு ஒப்பந்தம் அதையும் சேர்ந்துதான் எங்க செல்ல வர பாத்தீங்களா? பாகிஸ்தான் மட்டுமே அணு ஆயுதம் ஏந்திய முஸ்லிம்கள் பெரும்பான்மை கொண்ட நாடு. மேலும் இஸ்லாமிய உலகின் மிகப்பெரிய இராணுவத்தையும் களமிறக்குகிறது. இது அண்டை எதிரியான இந்தியாவை எதிர்கொள்வதில் கவனம் செலுத்துவதாக அது கூறியிருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் பல வருட விவாதங்களின் உச்சகட்டமாகும் என்று சவுதி அரேபிய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் ஒப்பந்தத்தின் நேரம் குறித்து கேட்ட போது கூறினார், இது குறிப்பிட்ட நாடுகள் அல்லது குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கான பதில் அல்ல, ஆனால் நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால மற்றும் ஆழமான ஒத்துழைப்பின் நிறுவனமயமாக்கல் என்று அந்த அதிகாரி மேலும் தெரிவித்திருக்கின்றார். காசா போருக்கு முன்பு அமெரிக்க நட்பு நாடுகளான வளைகுடா முடியாட்சிகள் நீண்டகால பாதுகாப்பு கவலைகளை தீர்க்க ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளிடம் உறவுகளை உறுதிப்படுத்த முயன்றன. கடந்த ஆண்டு கத்தார் ஒருமுறை ஈரானுடனும் ஒருமுறை இஸ்ரேலுடனும் நேரடி தாக்குதல்களை உள்ளாகி உள்ளது. ஒருக்கா ஈரானும் தாக்கி இஸ்ரேலும் தாக்கியிருக்குது. ஏதாலும் ஒரு நாட்டுக்கு உள்ள இருங்களா? இஸ்ரேல் ஒரு குறிப்பிடத்தக்க அணு ஆயுத கிடங்கை கொண்டிருப்பதாக பரவலாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அத்தகைய ஆயுதங்களை வைத்திருப்பதை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ இல்லை. அணுசக்தி தெளிவின்மை கொள்கையை பராமரிக்கிறது.
பாகிஸ்தான் தனது அணு ஆயுதங்களை இந்தியாவுக்கு எதிராக மட்டுமே குறிவைக்கப்படுகின்றன என்றும் அதன் ஏவுகணைகள் இந்தியாவின் அதன் கிழக்கில் எங்கும் தாக்கும் தூரத்துடன் வடிவமைக்கப்படவில்லை என்றும் கூறியிருக்கிறது. பாகிஸ்தான் அரசு தொலைக்காட்சி பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப்பும் சவுதியின் உண்மையான ஆட்சியாளரான இளவரசர் முகமது பின் சல்மானும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு கட்டிப்பிடிப்பதை காட்டியது. மேலும் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் நாட்டின் மிகவும் சக்தி வாய்ந்த நபராக கருதப்படுகிறார். எந்த ஒரு நாட்டிற்கும் எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் இரு நாடுகளுக்கும் எதிரான ஆக்கிரமிப்பாக கருதப்படும் என்று ஒப்பந்தம் கூறுகிறது. முன்னுமே சொல்றேன் பாருங்க, எந்த ஒரு நாட்டிற்கும் எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் இரு நாடுகளுக்கும் எதிரான ஆக்கிரமிப்பாக கருதப்படும் என்று ஒப்பந்தம் கூறுகிறது. இப்ப வழங்கித்தன உங்களுக்கு என்று பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது. சவுதி அரேபியாவுடன் பாகிஸ்தானின் பல தசாப்த கால கூட்டணி இஸ்லாத்தின் புனிதமான தளங்கள், பகிரப்பட்ட நம்பிக்கை மூலோபாய நலன்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக ஒன்றுக்கொண்டு சார்ந்திருத்தல் ஆகியவற்றில் வேறு ஒன்றி உள்ளது. சவுதி அரேபியாவில் பாகிஸ்தான் நீண்ட காலமாக வீரர்களை நிறுத்தியுள்ளது. அதாவது பாகிஸ்தான் போஸ்டர்ஸ் அங்க இருக்கின்றோம். நாம் அண்டே சொல்லியிருந்தோம், நேற்று முன்னா சொல்லியிருந்தோம், இஸ்ரேலையும் கத்தார்லையும் பாகிஸ்தான் துருப்புகள் இருக்குது. சவுதி அரேபியாவில் பாகிஸ்தான் நீண்ட காலமாக தங்களது நாட்டு வீரர்களை நிறுத்திக் உள்ளது. தற்போது 1500 முதல் 2000 துருப்புக்கள் வரை பாகிஸ்தான் துருப்புக்கள் சவுதி அரேபியா நிலை கொண்டுள்ளார்கள். அவர்கள் சவுதி ராணுவத்திற்கு செயல்பாட்டு தொழில்நுட்ப மற்றும் பயிற்சி உதவிகளை வழங்குகிறார்கள். இதில் சவுதி வான் மற்றும் தரைப்படைகளுக்கும் உதவி வழங்கும். அப்ப சவுதிர தரைப்படை ராணுவத்துக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கும் ஃபுல்லா பாகிஸ்தான் கொடுக்குறாங்க. சவுதி அரேபியா தனது அந்நிய செலவான இருப்புகளை அதிகரிக்க பாகிஸ்தானுக்கு $3 பில்லியன் கடனாக வழங்கியுள்ளது. ஒரு பணம் கொடுத்தா பிடிச்சுக்கிறான், சும்மா இல்ல. ஏற்கனவே பாகிஸ்தான் இருக்கிற பஞ்சத்துக்கு இந்த 3 பில்லியன் சூப்பர் இல்லையா, அடிச்சு மூட்டு மச்சானி. இது டிசம்பரில் நீடிக்கப்பட்ட ஒப்பந்தமாகும். சவுதி ஒப்பந்தம் மே மாதம் இந்தியாவுடன் ஒரு குறுகிய ராணுவ மோதலை நடத்திய சில மாதங்களுக்கு பிறகு வருகிறது. இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்பால் வியாழக்கிழமை இன்று தனது ஒரு பதிவில் இந்தியா இந்த முன்னேற்றம் குறித்து அறிந்திருப்பதாகவும் இது டெல்லியின் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு அதன் தாக்கங்களை ஆய்வு செய்யும் என்றும் கூறுகிறார். இப்ப இந்தியாவுக்குள்ள இருக்கிற உளவாளி உடனே டெல்லிக்கு தகவல் அனுப்புறார். இந்த மாதிரி 2 நாடுகளும் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்குது, இதுல சாதகம் பாதகத்தை பத்தி டெல்லி ஆராயும் என்று அவர் சொல்றார். அவ்வளவுதான். அடையாளம் தெரியாத நிலையில் பேசிய மூத்த சவுதி அதிகாரி இனம் காட்டிக் கொள்ளல அணுசக்தி நாடான பாகிஸ்தானுடனும் இந்தியாவுடனும் உறவுகளை சமநிலைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஒப்புக்கொண்டார். இந்தியாவுடனான எங்கள் உறவு எப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவானது. இந்த உறவை நாங்கள் தொடர்ந்து வளர்ப்போம், மேலும் பிராந்திய அமைதிக்கு எங்களால் முடிந்த வழிகளில் பங்களிப்பு முயற்சிப்போம் என்றும் சவுதி அரேபியா சொல்லுது. 1947ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் காலனித்துவ இந்தியாவில் இருந்து இரு நாடுகளும் பிரிக்கப்பட்டதிலிருந்து பாகிஸ்தான் இந்தியாவும் 3 பெரிய போர்களை சந்தித்துள்ளது. 1990களின் பிற்பகுதியில் அவர்கள் இருவரும் அணு ஆயுதங்களை வாங்கிய பிறகு அணு ஆயுதங்கள் செயல்பாட்டுக்கு வருவதால் அவற்றின் மோதல்கள் அளவில் குறைவாகவே உள்ளன. இஸ்லாமாபாத்தில் மற்றும் துபாயில் அறிக்கை செய்தல், மும்பையில் சுதிப்டோ கங்குலி அறிக்கை செய்திருக்கிறார். அதாவது இவங்கட மொஷாட்டுக்கும் போயிருக்கும். இது மொஷாட்டுக்கு போகாம இது வரையலாது. ஆனாலும் அவங்களோட இந்த மாய்ச்சம்ல உளவாளிகள் இந்த தகவலை கொடுத்துட்டாங்க. இனி நீங்க சவுதி அரேபியா பக்கம் கொஞ்சம் உங்களோட உறவுகள் சாதக பாதகங்கள் ஆராயுங்கள். இதுதான் சவுதி அரேபியாவின் பெயர் கொடுப்பத விரும்பாத ஒரு ராணுவ அதிகாரியும் சொல்றாரு. எதை எப்படி பார்த்தாலும் இன்றைய உலக பரப்பில் சவுதி அரேபியா பாகிஸ்தானுடன் அணு ஒப்பந்தம் செய்திருக்கின்றது. இதுதான் அந்த உண்மையான வரலாறு. என்றால் எல்லா ஆயுதங்களும் அங்கேயும் இருக்கு. அமெரிக்காவோட எடுத்த ஆயுதம், அமெரிக்கா கொடுக்காத ஒரே ஒரு ஆயுதம் அணுகுண்டு. இப்ப அணுகுண்டு தேவை ஒன்று சவுதி அரேபியாவுக்கு தேவை என்று கருதுகிற போது கேள்வி கணக்கு இல்லாம சவுதிக்குள்ள போய் இறங்க போகுது பாகிஸ்தான் அணுகுண்டு. இப்ப அணுகுண்டு அது விற்கலாம் தானே, இந்த கடன் கொடுத்துட்டான $3 பில்லியன் யூஎஸ்ஏ சொன்னால் இன்னும் கொடுப்பான். எனவே இரகசியமான முறையில் பணப்பட்டுப்பாடாவும் நடக்கலாம்.
நடந்து எங்களுக்கும் தேவையானவரப்பா ஒரு 50-100 அணுகுண்ண தூக்கி தாப்பா எங்களுக்கும் தேவை ஒன்று இருக்கு சொல்லாமலே. ஏனெனில் அமெரிக்கா இப்போது ஒரு நம்பகமான நாடாக கணிக்கப்படவில்லை உலக பரப்பில். ஏனெனில் கதார்காரன் சோத்தையும் திண்டுட்டு இது ஒரு பறவேலை தானே. இவனும் ரம்ஸ் மாமாவும் அவனும் ஒரு பறவேலை பாத்திக்கிறானே. அவனுங்கள சோத்தையும் அவன விருந்தையும் தின்னுட்டு ஒரு செங்காம்பள வரவேற்பையும் எடுத்துட்டு இவன் கொடுத்துக்கான் பயத்திலாம் கொடுத்து வேற என்ன கொடுத்துட்டு அவன் கொடுத்த 400,000 ஒரு பெரிய ஒரு தனி பிளைட் ஒன்றையும் வாங்கிட்டு உனக்கு தெரியாம இஸ்ரேல்காரன் அடிச்சிருப்பானா உனக்கு கூட சொல்லி போட்டு அடிச்சிருக்கான். உனக்கு இப்ப என்ன சதனி மலுப்புறாய் எனக்கு தெரியா கிடைக்கல லேட்டுன்னு சொல்லி மலுப்புறாய். இது யாருக்கு சின்ன பிள்ளைக்கு தெரியும். நீதான் எல்லாத்தையும் வந்து தொட்டிலையும் கிள்றாய் பிள்ளையை மாட்டுறாய் ரம்ஸ் மாமு. நீங்களா அழிய போறீங்கடா. அந்த சாகிற பண்டி எழும்பிட்டு இப்படி இவனுகள்ல போக்கு தொட்டிலையும் கீழ்ற பிள்ளையும் ஆட்டுவது இதுதான் இவனுகள்ல வேலை. எனவே இந்த அணுகுண்டு நாட்டுடன் பாகிஸ்தானுடன் சவுதி அரேபியா ஒரு ஒப்பந்தம் செய்திருப்பதானது எதிர்காலத்தில் நாங்களும் வடிவேல் மாதிரிதான் நாங்களும் சண்டையில்ல என்று சொல்ல போறாங்க. இது எப்படி ஆனாலும் அணுகுண்டு செய்யற பலம் சவுதி கிட்ட இல்லை. அது ஒன்லி பாகிஸ்தான் மாத்திரம்தான் அந்த அளவுக்கு இருக்குது. அடுத்த ஈரான். இந்த ஈரான் கிட்ட போக மாட்டாங்களே. இவங்களுக்கு எப்படி ஈரான் போறது ஒரு பெரிய ஒரு தாழ்வு பிரச்சனை. அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு அதுல. அதனால ஈரானை விட்டு போட்டு பாகிஸ்தான் போயிருக்கிறாங்க. எது எப்படியோ நீங்க உங்களை செல்வா பாதுகாத்து கொள்ள வழிமுறைகள். ஆனா பக்கத்துல இருக்கிற ஈரான்ட போய் கேட்காம அங்க போய் நிக்கிறீங்க. இதோ விட பலமான ஆயுதங்கள் ஈரான்ட இருக்குது. அவங்கள்ட்ட இல்லாத ஹைப்பர் சூப்பர்சோனிக் அங்க வச்சுக்கிறாங்க. கடைசியாக அவங்களோட ஹைப்பர் சூப்பர்சோனிக் தான் இவங்களோட இஸ்ரேலை தரைமட்டம் ஆக்காம பாதுகாத்துச்சு பயந்தாங்க. எனவே எதிர்வரும் காலங்கள் அணுகுண்டு மோதலாகவே வளைகுடாவில் அமைய போகின்றது. எப்படி பார்த்தாலும் மக்கள் தான் அழிகின்றார்கள். இந்த பக்கம் எந்த பக்கமாக காசா பக்கமாக தொடர்ந்து இன்றைய காசாவிலையும் மிக பெருத்த அடி அடிச்சுக்கிறார்கள். அழிவு கூட இருக்கு அங்கேயும். எப்படி பிராந்தியத்தின் பதற்றங்களை அதிகரித்து வருவதால் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்திட்டதானது வளைகுடா அரபு நாடுகள் அமெரிக்காவின் நம்பகத்தன்மை குறித்து கவலைப்படுவதாகவும் அது தெரிவித்திருக்கின்றது. அது ஒரு புறம். ஆனாலும் இங்கு காசாவிட பக்கத்துல காசா பக்கத்திலிருந்து ஏராளமான மக்கள் வெளியேறுகின்றார்கள். காசா நகரத்திலிருந்து பொதுமக்களை வெளியேற்றி ஐடிஎஃப் முயற்சி தரைவழி தாக்குதல் தான் செஞ்சு கொண்டிருக்கிறார். அது குறித்து நாம் அடுத்த ஆய்வில் பார்ப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.